எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த வாரம் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 30/11/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன். விருச்சிகம் ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகிறார். துலத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்து குரு பார்வைப்படுறதுனால தொழில் செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுவிழந்து நீச்ச அமைப்பில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு. அதே போல் சனியும் பார்க்குறாரு. ஒரு வகையில் நன்மை ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. இப்போது சில விஷயங்களில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார சூழ்நிலைகளில் இதெல்லாமே கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு தான். வீடு கட்டிட்டு அதற்காக கடன்பட்டு சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. எதையும் சமாளிப்பீங்க. ஏன்னா ராசியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு. அந்த வகையில் இங்கே பரிவர்த்தனை அமைப்பு 2 மற்றும் 7ஆம் இடம் பரிவர்த்தனை அமைப்பு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் 2ஆம் இடத்துல குருவும் அமர்றாரு. அதனால் வருமானம் உங்களுடைய நண்பர்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனைவியார் அதாவது உங்களுடைய சம்மதி வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உங்களுக்கு உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டாகும். வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான அமைப்பு தான். வேலையில் ஒரு பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அந்த விஷயங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு அமைப்பு போயிட்டுருக்கும். ஏன்னா இந்த சந்திரன் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல அமர்ந்து நண்பர் வீட்டில் இருக்கிறதுனால 24, 25 தேதிகளில் இந்த வேலை அமைப்புகளை பயன்படுத்திங்க. இருக்கிற வேலை செஞ்சீங்க. அடுத்தது அவர் எதிர்த்தன்மை வீட்லேயும் நீச்ச அமைப்புலேயும் வரக்கூடிய ஒரு அமைப்பில் வேலை செய்பவர்கள ஒரு சிக்கலான அமைப்பு இருக்குங்க. விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நீச்ச அமைப்பு வீட்டில் அமர்ந்ததுனால எதிரிகள் தொல்லவும் இருக்காது. கடன் அமைப்புகள்லையும் அதாவது கடன் வாங்கவும் முடியாது, கடனை கொடுக்கவும் முடியாது. ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு தான். வேலை செய்பவர்களுக்கும் சிக்கல். வேலை செய்கிற இடத்துல சொந்த ஊரில் வசித்து அங்கே வேலை செய்பவர்களுக்கு சிக்கல். இது போன்ற அமைப்புகள்லாம் நீடிக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு பெருசாக ஒன்றும் வேலையில் சொல்ல முடியாது. அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி குரு பார்க்குறது ஒரு நன்மை. தொழில் செய்பவர்களுக்கு இங்கே புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ தான் சூரியன் வந்து நீச்சத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. தொழிலில் இப்போ தான் மெல்ல வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை தொடங்குது, புதிய கிளையை தொடங்குறது, புதுசாக ஆரம்பிக்கலாம் வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு ஐடியா தோணும். அதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். அதே போல் இப்போது படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக சந்திரன் வந்து சனியை பார்த்துறாரு. அதனால் படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் படித்த விஷயங்கள் உங்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியை சந்திரனை சனி பார்க்குறாரு. அதனால் உங்கள் தந்தை வழியின் மூலமாக உள்வுணர்வு இது போன்ற விஷயங்களில் சிக்கல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குடும்ப அமைப்பு, வருமானம், இல்லத்தரசிகளுக்கு நண்பர்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கிறது. வாங்கிய கடனை வந்து கட்ட முடியாது. புதிதாக கடன் வாங்கி கொடுக்கலான்னாலும் அந்த கடனை கொடுக்கலனாலும் முடியாத ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எதிரிகளுடைய தொந்தரவு பெருசாக இருக்காது. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சச்சலிப்பு, மன கஷ்டங்கள், மன ரீதியில் ஒரு அலைச்சல்கள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுதுங்க. இது அப்படியே நீடிக்காது. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்ததாக தனுசு ராசியில் சந்திப்போம் நண்பர்களே.